எக்ஸாமுக்கு போற ஒரு பையன் ஆயத்தப்படலைன்னா அவன் சரியா எக்ஸாம் எழுத முடியாது. மனிதனுக்கு ஒரு ஆயத்தம் அவசியமா இருக்கிறது. சேவிங் பண்ணணும், இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும், எல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சாலும் இன்னும் ஒரு பெரிய கடைசியான ஒரு ஆயத்தம். ஸ்கூலுக்கு போறவங்க எப்படி ஆயத்தப்படுவார்கள்? ஸ்கூல்ல படிக்கிற பையங்க எப்படி ஆயத்தப்படுறாங்க? வாத்தியார் சொல்லுவார், நாளைக்கு டெஸ்ட் வச்சிருக்கிற எல்லாரும் ஆயத்தமா வாங்க, படிச்சுட்டு வாங்க. இப்படி எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு ஏற்ற ஆயத்தங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சு அந்த வேலைகளை செய்வார். இது எல்லாம் ஒரு ஆயத்தத்தை குறிக்கும். எக்ஸாமுக்கு போற ஒரு பையன் ஆயத்தப்படலைன்னா அவன் சரியா எக்ஸாம் எழுத முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுக்கு ஒரு ஆயத்தம் அவசியமா இருக்கிறது. அப்படி ஆயத்தப்படவில்லை என்றால் அவன் சரியாக அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆயத்தங்கள் உலகத்துல நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மணி சேவ் பண்ணணும், இது ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நோய் வரும்போது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண, அப்போ முதல்ல ஆயத்தம் பண்ணணும். இதெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக உலகத்துல பல ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமோஸின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் எப்படி உனக்கு செய்ய போகிறபடினாலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகின்ற ஆண்டவர் சொல்லு. அப்போ எல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சாலும் இன்னும் ஒரு பெரிய கடைசியான ஒரு ஆயத்தம். நான் 3ஆம் நாள்ல நான் உங்களை சந்திக்க வருவேன். நீங்க எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள். உங்கள் துணிகளை எல்லாம் வெளுத்து நீங்கள் சுத்தமாக என்ன செய்யுங்க, ஆயத்தமாயிருங்கள் சொன்ன. அப்போ ஆண்டவரை பார்க்க போறதுக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. அப்போ இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். கடைசி ஃபைனல் இந்த ஆயத்தம் தான் கடைசி, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. அப்படினால் நாம் பரிசுத்தமாய் வாழ, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஆயத்தப்படும். அவரை சந்தித்த பிறகு நமக்கு நித்தியமான காலத்துக்கு போயிடும். அப்புறம் இந்த உலகம் இருக்காது. அந்த உலகத்துல வாழ வேண்டிய அவசியம். நம்ம எல்லாம் முடித்து விட்டு பரலோகத்துக்கு போய் அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்ம அவருக்கு பிரியமான காரியத்தை செய்தோமா இல்லையா என்று சொல்லி கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் கேட்பார், ஞாபக புத்தகத்தை திறப்பார், என்னென்ன காரியங்கள் செய்தோம், ஆயத்தம். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம எல்லா ஆயத்தமும் உலகத்துக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பரலோகத்துல போய் அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவளா இருக்கும்படி ஆயத்தப்படல். அந்த ஆயத்தத்தை குறித்தான் நம்ம வாசிக்கிறோம். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். இன்னைக்கு நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்க போறோம்னா அதுக்காக ரெடியாகி போகணும். அவர் பார்க்க அதே காட்டிலும் பன்மடங்கு அதிகமா இருக்கிற ஒரு வல்லமை படைத்த ஆண்டவரை பார்க்க போறோம்னா நல்ல ஒரு ஆயத்தம். என்ன தெரியுமா? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்ற ஆயத்தம் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பயங்கரமான ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்தாங்க. அவங்க ஆண்டவர் பக்கம் திரும்பல. அந்த மேல வசனம் படிக்கும் போது, நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பக்கம் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் பக்கம் திரும்பாம உலகத்தின் பக்கம் திரும்பிட்டாங்க. அதனால அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, நீ அதனால அப்படி போயிட்டே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நாள் நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி நிக்கணும். அதற்கு ஆயத்தப்படுங்கள். அப்படினால் நம்ம எல்லா உலக காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தரை தேடணும். நியாய தீர்ப்புல எப்படி செய்யணும்? நம்முடைய நீதி அதிகமாய் காணப்பட வேண்டும் என்று. அதுக்கு பேரு தான் அந்த தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். வெற்றி கிடைக்கும். அவர் சொல்லுவாரு, உத்தமனும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா வா, உன்னை அநேகத்தில் அதிகாரியா மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு பெரிய பாக்கியத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்ள நாம் நியாயமா நிற்போம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.